அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி குப்தாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். குப்தருடைய அரசர்களுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் சரியா, வரிசை பார்த்தோம் சரியா. ஈனர்களுடைய படையெடுப்பு பார்த்தோம். ஓகே, சிறந்த மன்னர் பார்த்தோம், பாகியான் பார்த்தோம். ஓகே, இது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது. அப்போ நிர்வாகத்தில் இருந்தால் கொஷின் கேட்போம். அந்த நிர்வாகத்தை வச்சு இப்போ ஏதாச்சும் இந்த பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நல்ல சிறப்பான ஆட்சி, மக்கள் நல்லா அரசு உருவாக்குனாங்க அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் ஏரியா சரியா. ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட 2 மடங்கு இம்பார்ட்டன்ட் இந்த நிர்வாகமும் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ, முகலாயர்களோ டெல்லி சுல்தானாக இருக்கட்டும், இந்த குப்தாஸாக இருக்கட்டும், எது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா அது பட்டப்பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க நிர்வாகம் எப்படி இருந்தது, அவங்க ஆட்சி காலத்தில் கலைகள் எப்படி சிறப்புட்டு இருந்தது, அவங்க ஆட்சி காலத்தில் அறிஞர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன நல்ல பயன்பாட்டெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிளில் தான் நம்ம படிக்கணும். கொஷின் அந்த ஆங்கிளில் தான் இருக்கும். போர்கள் சார்ந்தெல்லாம் கொஷின் வராது, ரொம்ப ரேரு சரியா. அது மாதிரிலாம் கொஷின் வராது. யூனிக்கான கொஷின் என்னென்னா, அவர் ஆட்சி காலத்தில் ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா யூனிக்காக பண்ணியிருப்பார். 9 அமைச்சர்கள் வச்சுருக்காரு, நம்ம ரத்னங்கள் அமைச்சரை வச்சுருக்காருன்னா அவர் கொஷின் சரியா, அது கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ எளிமையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. கடைசி நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக புரட்டிட்டு போனால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து படிங்க சரியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு குப்தர்களில் பார்த்துடலாம். அரசின் மைய நிர்வாக முறை, அரசருடைய பட்டங்கள் மற்றும் தெய்வீக கோட்பாடுகள் என்னங்க அப்படின்னா, குப்த அரசர்கள் தங்கள் அரசியல் மற்றும் பேராதிக்கத்தை நிலைநாட்ட பிரம்மாண்டமான பட்டங்களை சூட்டிக்கொள்கிறாங்க சரிங்களா. பட்டங்கள் என்னென்னா மகாராஜாதி ராஜா, பரம பட்டாகாரா, பரமேஸ்வரா, சாம்ராட், சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா சூட்டி கொள்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடுத்து பாருங்கள், தெய்வீக நிலைப்பாடு. இந்த தெய்வீக நிலை பட்டங்கள் பொறுத்தவரையும் தங்களை கடவுளோடு நேரடியாக இணைத்து கொள்ளும் வகையில் அடைமொழியை பயன்படுத்துகிறாங்க. என்னங்க அடைமொழின்னா, பரம தெய்வத அப்படின்னா இதன் பொருள்னா கடவுளின் பரம பக்தன் என்பது பொருள். கடவுளுடைய பரம பக்தன். இன்னொன்று பரம பாகவத அப்படின்னா இது வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரம பக்தன் அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அலகாபாத் தூண் கல்வெட்டு, இந்த கல்வெட்டில் பேரரசர் சமுத்திரகுப்தர் புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை பிரிச்சிருக்காங்க. அனைவருக்கும் மேலானவர். அப்போது அனைவருக்கும் மேலானவர்னா நேரடியாக கடவுளோடு ஒப்பிடுறாங்க. ஒரு அரசர் ஒரு தெய்வத்துக்கு தகுதி நிலை வழங்கும் ஒரு தெய்வீக உரிமை கோட்டின், அதாவது டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவன முயற்சியில் வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறாங்க ஓகேவா. இதில் புருஷான்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அவர் நேரடி கடவுளோடு ஒப்பிடுறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசர் ஒரு தெய்வத்துக்கு தகுதி நிலைக்கு வழங்கும் தெய்வீக உரிமையை கோட்டின், அதாவது டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப்ன்றது முறையாக வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுகிறது அப்படின்றாங்க. அமைச்சர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகள் பொறுத்தவரையும் அமர்த்தியா அப்படின்ற சொல்லு, அமைச்சர்களும் உயர்மட்ட அதிகாரிகள் பார்த்தோன்னா அமர்த்தியான்றது குப்தர் காலத்தில் முத்திரைகளில் இச்சொல் அதிகம் காணப்படுகிறது. இது பார்த்தோன்னா பேரரசினுடைய நிர்வாக முறைகளை கவனித்து முக்கிய உயர் அதிகாரிகளை குறிக்கிறது. அமர்த்தியா அப்படின்றது இது முத்திரைகளில் காணப்படுதுன்னு சொன்னேன். இது பேரரசினுடைய பல்வேறு நிர்வாகத்துறைகளை கவனித்து முக்கிய உயர் அதிகாரிகளை குறிக்கிற ஒரு பேருங்க அமர்த்தியா. சரி, குமாராதித்யா அப்படின்னா குமாராமத்தியா. இந்த குமாராமத்தியா பொறுத்தவரையும் அமர்த்தியாகலே மிக உயரமான போஸ்டிங், உயர்தர பதவி சரியா. இது அரச குல இளவரசர்கள் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தகுதிக்கு ஈக்குவலான போஸ்டிங்காக இது குமாராத்தியான்றது. பிரின்ஸுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு, இளவரசர் இருக்கார்ல அவருக்கு ஈக்குவலான போஸ்ட்டு இது. இப்பதவியில் உள்ளவர்களுக்கு தனக்கென தனியாக ஒரு அலுவலகம் இருக்கும் சரியா. தனக்கான ஒரு தனி அலுவலகம், அந்த தனி அலுவலகம் பேர் பார்த்தீங்கன்னா அதிகரணா அப்படின்வாங்க. அதிகரணான்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனி ஆஃபீஸு
ஓகேவா? பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை அல்லது மாகாணத்தோடு நேரடி தொடர்புடையவர்களுக்கு இந்த குமாராதித்யா. அப்போ குமாராதித்யான்றது பார்த்தீங்கன்னா அமர்த்தியாலே பெரிய போஸ்ட்டு. ஓகேவா? அது பிரின்ஸுக்கு ஈக்குவலான போஸ்ட்டு, இளவரசருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், வாரிசுரிமை சான்றுகள். வாரிசுரிமை சான்றுகள், அதாவது வாரிசுரிமைக்கு சான்று என்னென்னா, குப்தர்கள் ஆட்சியில் உயர் பதவிகள் வாரிசு பரம்பரை அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பதற்கான புகழ்பெற்ற புலவர் யாருன்னா ஹரிசேனர் முதன்மை சான்றானவர். இவர் வந்து மற்றொரு மகா தண்டநாயகனாக துருவபூதின்றது இவருடைய புதல்வர். சரியா? அவருக்கு அடுத்து வந்து அவங்க பையனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் கிடைக்குது. அப்போ பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைச்சிருக்கின்றது இது மூலயமா தெரியுது. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். அப்போது குமாராதித்யான்றது அலகாபாத் பிரசித்தி பெற்ற மெய்கருத்து எழுதியவர் ஹரிசேனர். ஒரே நேரத்தில் 3 முக்கிய பட்டங்களையும் பொறுப்புகளையும் வகித்தவர் இந்த ஹரிசேனர். என்னென்னா, குமாராதித்யா உயர் அதிகாரியாக இருந்திருக்கார். சந்தி விகர்கா, அப்போது அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர்னு சொல்லுவாங்க, சந்தி விகர்கா. ஓகேங்களா? அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதிலே சந்தி விகர்கான்றது அமைதி போருக்கான அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அப்புறம் மகா தண்டநாயக்கான்ற போஸ்டிங்கும் இவர் வச்சுருந்திருக்காரு. ஒரே ஒருத்தர் 3 போஸ்ட்டும் வச்சுருக்காரு, அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதில் வந்து அப்புறம் ஹரிசேனர் வந்து துருவபூதினுடைய புதல்வர். இது குப்தாட்சியில் உயர் பதவிகள் வந்து பரம்பரையின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது சொல்கிறது இதுதான். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. சபா அப்படின்றது அலகாபாத் தூண் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் குழு அரசருக்கு தேவையான ஆலோசனை வழங்க அமைச்சர் குழுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரையும் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, குப்தர்களில் உயர் அதிகாரிகளான குமாரகுப்தா, சந்தி விகர்கா, மகா தண்டநாயகா ஆகிய 3 பதவிகள் ஒரே நேரத்தில் வகித்தவர் ஹரிசேனர். இப்பதவியை பரம்பரையாக வந்தது என்ற கூற்று காரணம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். இது முக்கியமானது. சரியா? அதே மாதிரி இராணுவம், காவல், அரண்மனை அதிகாரிகள் பொறுத்தவரையும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இராணுவம் மற்றும் அரண்மனை அதிகாரிகள் பொறுத்தவரையும் என்னென்னா, மகா பாலதி கிருத்தியா அப்படின்னா நாங்கள் காலாட்படை, குதிரைப்படை 2 இருக்குல்ல, அந்த 2 பிரிவுகளும் தலைமை யார் அப்படின்றவர் இவர் தான். 2 படை இருக்குல்ல, அந்த 2 படைக்கு தலைமையும் வந்து மகா பாலாதி கிருத்தியா அப்படின்றது. மகா அஸ்வபதி அவர் யாருங்க? குதிரைப்படைக்கு மட்டும் ஒரு உயர் அதிகாரி, பிரத்யோகமாக அவர் மட்டும் வச்சுருப்பாங்க. அஸ்வபதி, அஸ்வனாவே தெரியும், குதிரை தான். ஓகேவா? ரணபந்தகர்ன்றது பார்த்தீங்கன்னா என்னங்க, அவர் வைசாலி முத்திரையில் குறிப்பிட்ட இந்த பதவி மிலிட்ரி வந்து ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரியுடைய ஸ்டோர் ஹவுஸு, அந்த மிலிட்ரியுடைய கிடங்குக்கு அவர் தான் வந்து அந்த அலுவலகத்துக்கு அவர் தலைமை. சரியா? ரணபந்தக அதிகாரா தெரிஞ்சுக்கோங்க. தண்டபாஷிகனா அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காவல்துறை அலுவலகமாக இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காவல்துறை அலுவலகமாக இருந்தது. தண்டபாஷிகா காவல்துறை அலுவலகம் மாவட்ட அளவில். சரியா? அதே மாதிரி மகா பிரதிகாரா, மகா பிரதிகாரான்றது அரண்மனை காவலர்கள். அவர் வந்து தலைமை பொறுப்பாளராக இருந்தது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். மகா பிரதிகாரா அரண்மனை காவலர். அதே மாதிரி அது அரண்மனை காவலரில் தலைமையாக இருக்கிறவர் இவர். கத்திய பதிகா அப்படின்னா, இப்போ அரசருக்கு வந்து சமைக்கிறவங்கன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அவர் வந்து நேரடியாக பார்த்துக்குவார். எதாவது கலக்காமல் இருக்கிறதுக்காக கத்திய பதிகா அப்படின்னு சொல்லிட்டு பகிதா அப்படின்னு சொல்கிறாங்க, அது பார்த்து வச்சுக்கோங்க. அந்த துடகான்றது பார்த்தோன்னா துதக்கா அப்படின்வாங்க, துடகான்னு சொல்லுவாங்க. உளவு அமைப்பை குறிக்கிறது. ஒற்றர் கொண்ட குப்தர்களுடைய ஒரு ரகசிய உளவு அமைப்பு. அந்த உளவு அமைப்பு தான் துடகான்னு சொல்லுவாங்க. சரி, வழக்கமான பிற பேரரசுகளில் பயன்படுத்தும் இந்த சேனாதிபதி என்ற சொல்லு குப்தர் காலத்தில் கல்வெட்டில் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் அதுக்கு அந்த காலத்திலேயே இக்காலத்தில் வாடகை கல்வெட்டுகளில் இச்சொல் வந்து இருக்குது. சரியா? வாடகை கல்வெட்டுகளில் இச்சொல் வந்து இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சேனாதிபதின்றது எங்கேயுமே இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, சரியா? லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, மாகாணம் எப்படி இருந்தது, நீங்கள் மத்திய அளவில் பார்த்துட்டீங்க. இப்போ லோக்கல் பாடி வந்து எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? லோக்கல் பாடி வந்து பிரிச்சிருப்பாங்க யூனிட்டாக. அப்போ தேசம், புக்தி, அதாவது மாநில நிர்வாகமாக பிரிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேசம் அல்லது புத்தி மாநில நிர்வாகம் பொறுத்தவரையும் எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, குப்தர்கள் ஒட்டுமொத்தமாக பேரரசு அப்படி நிர்வாக வசதிக்காக தேசம், புக்தி அப்படின்ற மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. நிர்வாக வசதிக்கு தான் பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து உபாரிக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களை நிர்வகித்த ஆளுநர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து உபாரிக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? கவர்னர் தான் உபாரிக்கா. உபாரிக்கா என்று அழைக்கப்படுறவர் யாருன்னா
கவர்னர். ஓகேங்களா? இவர் அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அரசரே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க உபாரிக்காவை. ஓகேங்களா? இந்த உபாரிக்காவுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, இவர் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வருவாய் அதிகாரிகளையும் நியமிக்கிற அதிகாரம் பெற்றிருந்தார். சரியா? இவருக்கு அதிகாரம் இருக்குது. மாவட்ட லெவலில் யாரெல்லாம் நியமனம் பண்ணணுமோ வாரிய அதிகாரி நியமிக்கிறது இந்த வேலையும், அதே மாதிரி யானைகள், குதிரைகள், வீரர்கள் அந்த நிர்வாகத்தையும் மாகாண அளவில் பண்ணியிருக்கார். சரியா? மாநிலத்தில் இவர் தான் ஹெட்டு. ஓகேவா? அதே மாதிரி தாமதூர்பூர் செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா, செப்பேட்டில் 3 உபாரிக்கல்கள் மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. 3 உபாரிகளுக்கு மட்டும் இந்த மகாராஜா என்ற பட்டம் இருந்தது குறிப்பிடுது. இதன் மூலம் அவர்கள் மிக உயர்ந்த அரசியல் அந்தஸ்தும் புலனாகிறதுன்னு தெரியுது. அதே மாதிரி லோகபாலா அப்படின்னா என்னங்க, குப்தர் ஆட்சி காலத்தில் குப்தர் ஆண்டு 165 குப்தர் ஆண்டு 165 என்ற தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டு, ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. காலந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலே நிலங்களை ஆட்சி செய்த மகாராஜா சுராஸ்மி சந்திரா என்பவரால் லோகபாலா என்று குறிப்பிட்டிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஈரான் தூண் கல்வெட்டு இந்த வருஷமோடு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. லோகபாலா அப்படின்றது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரையும் உபாரிக்கான்றது மாநில நிர்வாகம். இவர் யார் நியமிக்கிறது? அரசர் நியமிக்கிறாரு. ஆனால் இவர் யாரெல்லாம் நியமிக்கிறாங்கன்னா, மாவட்ட அளவில் நிர்வாக அதிகாரி, வாரிய அதிகாரி, குதிரைகள், யானைகள், வீரர்களை நிர்வகிக்கிறதெல்லாம் இவருடைய பொறுப்பு. அதே மாதிரி தாமதூர்பூர் செப்பேடு என்னன்றது பார்த்தீங்கன்னா, உபாரிக்கல் அதாவது மகாராஜா என்ற பட்டம் இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி லோகபாலா அப்படின்றது ஈரான் தூண் கல்வெட்டை பற்றி நம்ம இதிலேருந்து தெரிய வருகிறது. ஓகேவா? லோகபாலா அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்காங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மாநிலம் பார்த்தாச்சு. மாவட்ட அளவில் தெரியணும்ல நிர்வாகம் எப்படி இருந்தது. மாவட்ட அளவில் பார்த்தோன்னா விஷயான்றது டிஸ்ட்ரிக்குங்க. விஷயான்றது என்னங்க? டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுக்கணும். புத்த பேரரசின் மாநிலங்கள் வந்து பார்த்தோன்னா புக்திகள், அதாவது விஷயங்கள் எனப்படும் மாவட்டங்களாக பிரிக்கப்படுறாங்க. விஷயான்ற மாவட்டமாக பிரித்தாங்க. விஷயாவுக்கு யாருன்னா விஸ்வபதி அப்படின்ற ஒரு தலைவராக இருக்கார். அதுதான் அவர் தான் நிர்வாகம் பண்ணுவார். சரியா? விஸ்வபதிகள் பொதுவாக ஆளுநர், மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. சில நேரத்தில் அரசரே டைரெக்டாக வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அரசரே நியமிக்கிறாரு, ஒரு சிலர் வந்து ஆளுநரே நியமிக்கிறாரு. விஸ்வபதியை தெரிஞ்சுக்கணும். கீழ்நிலை அலகுகள். சரிங்களா? இந்த கீழ்நிலை அலகுகள்னால் சப் டிஸ்ட்ரிக்ட் யூனிட் பொறுத்தவரையும், டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டேன். சப் டிஸ்ட்ரிக்ட்னா அதுலேருந்து இப்போ வேலூர்னா வேலூருக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சப் டிஸ்ட்ரிக்டாக இருந்து பிரிஞ்சிருந்தது தான் இந்த நிர்வாக அளவுகளாக பிரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்திற்கு கீழே வீதி, பூமி, பாதகா, பீடா அப்படின்ற சிறிய யூனிட்டாக பிரிஞ்சிருந்தது. சரியா? இதில் ஆயுக்தா, விதி மகதாரா அப்படின்ற அதிகாரிகளும் பணி செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரையும் கிராம நிர்வாகம் பொறுத்தவரையும் கிராம மட்டத்தில் கிராம மிகா, அதே மாதிரி கிராம அச்சகஷா அப்படின்ற அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம விஓன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மக்களே இவங்க வந்து நேரடியாக தேர்வு செய்கிறாங்க. கொஸ்டின் என்னென்னா, கிராம நிர்வாகம் யார் தேர்ந்து செய்கிறாங்கன்னா மக்களே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உபாரிக்காவும் ஆளுநரெல்லாம் இல்லை. சரி, அதே மாதிரி அமைச்சரும் இல்லை. அதே வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், விஷய யார் நியமனம் பண்ணுறது? உபாரிக்கா, ஆளுநர் நியமிப்பார். சரியா? ஆனால் ஒரு சில இடத்துல அரசரை நியமிப்பார்னு சொன்னேன். அதே அந்த விஷயாவை அந்த ஆளுநர் உபாரிக்காவை யார் நியமனம் பண்ணுறது? இது அரசர். ஓகேவா? ஆனால் கிராம நிர்வாகம் பொறுத்தவரையும் மக்களை நேரடியாக தேர்வு செய்கிறாங்க இவருடைய தலைவரை. சரியா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா? அடுத்து அஷ்டகுலா அதிகாரம். சரி, வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா இது போட்டுடலாம். இந்த ஏரியா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்து லோக்கல் பாடியில் உள்ளாட்சி அமைப்பில் அடுத்து பார்க்குறது வந்து அஷ்டகுல அதிகாரம்னா, புத்தகுப்தர் காலத்தில் தாமதூர்பூர் செப்பேட்டின்படி மகதாரா அப்படின்றது கிராம தலைவர், பெரியவர், குடும்பத்தில் ஒருத்தர், குடும்ப தலைவராக இருக்கலாம். என் தலைமையில் 8 உறுப்பினர்கள் கொண்ட உள்ளாட்சி குழு, 8 உறுப்பினர்கள் கொண்ட உள்ளாட்சி குழு தான் இது அந்த அஷ்டகுல அதிகாரம்னா. ஓகேங்களா?
வில்லேஜுக்காக கமிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கல் பாடியில் ஒரு கமிட்டி ஏற்படுத்துகிறாங்க. அந்த கமிட்டி யாருன்னா அஷ்டகுல அதிகாரனா. எத்தனை உறுப்பினர்கள்னா 8 உறுப்பினர்கள். இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா மகதாரா அப்படின்ற நம்ம கல்வெட்டில் தாமோதர்பூர் செப்பேடில் அதில் குறிப்பிட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பஞ்சமண்டலை அப்படின்னா என்னங்க, இதுவும் வந்து பார்த்தோன்னா லோக்கல் பாடியில் இருக்கிறது தான். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் சாஞ்சி கல்வெட்டில் பஞ்சமண்டலை என்ற உள்ளூர் சபையை பற்றி கூறுகிறது. இது ஒரு குழுமம் நிறுவனமாக கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லோக்கல் பாடியில் இது ஒரு அமைப்பு, இதையும் பார்த்து வச்சுக்கணும். யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்றது கொஷினு பார்த்துக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். இவங்களுடைய வணிக பங்கு பொறுத்த வரையும் மாவட்ட தலைவரான விஸ்வபதியினுடைய நிர்வாக கடமையும் நகரத்தின் சில முக்கியமான மனிதர்களும் பெரும் வணிகர்களும் மற்றும் கைவினைஞர்களையும் உதவி புரிந்தார்கள் என்ற சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கின்றது தெரிய வருகிறது. அடுத்து பாருங்கள், சமூகம் மற்றும் சமய நிலை, சோஷியல் ரிலிஜியஸ் கண்டிஷன்ஸு, இதுவும் முக்கியமானது தான். சரியா, இந்த ஏரியாவும் ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துடலாம். ஓகே, சமூக அமைப்பு மற்றும் தீண்டாமையுடைய தொடர்ச்சின்னா தீண்டாமையுடைய தொடக்கம். தீண்டாமை வழக்கம் இந்திய வரலாற்று இக்காலத்தில் தான் மிக தீவிரமாக வளர்ந்தது. இப்போ தீண்டாமைன்றது யார் காலத்தில் அதிகமாக இருந்ததுன்னா குப்தராட்சி காலத்தில்ங்க. சண்டாளர்களுடைய நிலை, அதாவது சமூகத்தில் முற்றிலும் விலகி வைக்கப்பட்டதாக இருந்த சீன பயணி பாகியன் தனது குறிப்பில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்னவா இருக்குது, சண்டாளருடைய நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீண்டாமையுடைய தொடக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்தினர்ந்த சண்டாளர் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி மகளிருடைய நிலை பொறுத்தவரையும் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் பொறுத்தவரையும் கல்வி மற்றும் சமய கட்டுப்பாடு, அதாவது குப்தர் காலத்தில் பெண்கள் நிலை மிக மோசமடைஞ்சது. அவர்களில் புராணங்கள் போன்ற சமய நூல்கள் படிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆணாதிக்கம் இருந்தது அப்படின்றாங்க. ஆணாதிக்கம் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிமை என்ற வழக்கம் சமுதாயத்தில் நன்கு வேரூன்றியது. எனினும் பெண்கள் வந்து ஆண்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கருணையுடன் நடத்தப்பட வேண்டும்ன்றது தர்மசாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சுயம்பரம் வந்து ஒழிக்கப்பட்டது. முந்தைய காலகட்டத்தில் வழக்கத்தில் இருந்த சுயம்பரம் நடத்தும் வழக்கம் முற்றிலும் இல்லாமல் போனது அப்படின்றது எந்த காலத்தில்னா இந்த சுயம்பரம் கைவிடப்பட்டது. அப்போ சுயம்பரம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதியை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து புராண கதையில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சுத்தமாக வந்து முற்றிலும் கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மனுஸ்மிருதி காலகட்டத்தில் சட்ட நூலான மனுஸ்மிருதி பெண்களுடைய சிறு வயதில் குழந்தை திருமணம் செய்ய வேண்டும்ன்றது பரிந்துரை செய்யுது. மனுஸ்மிருதியை சொல்லுது. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து சமய நிலை பொறுத்த வரையும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சமய நிலை பொறுத்தவரையும் சமய எழுச்சியும் வீழ்ச்சியும், பிராமண சமயத்தினுடைய எழுச்சி, அதாவது ரைஸ் ஆஃப் இந்துனிசம் அப்படின்றது தான். குப்தர் காலத்தில் வந்து பிராமண சமுதாயமே இன்றளவில் இந்து சமயம் இருக்குல்ல, அரசுக்கு மிக மிக மிதமாக பெரும் செல்வாக்கு கொண்டிருந்து விளங்கியது. சரிங்களா, சைவம் வைணவம் 2 முக்கிய பிரிவுகள் இருந்தது. ஓகேவா, வைணவமும் சைவமும் 2 முக்கிய பிரிவுகளாக இருந்தது. பெரும்பாலும் குப்த அரசர்கள் தீவிர வைணவராக இருந்தாங்க. குப்த அரசர்கள் என்னவாக இருந்தாங்க, வைணவர்களாக இருந்தார்கள். ஓகேவா, வைணவர்களா? ஓகே, குப்த அரசர்கள் வைணவர்கள் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கிறதுக்கு அஸ்வமேத யாகங்கள், குதிரை வேள்வி வந்து மீண்டும் மீண்டும் நடத்துகிறாங்க. அது தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி சாகர்களை ஜெயிச்சதாருக்கும் அஸ்வமேத யாகம் நடத்துனதுக்கான நம்ம ஆல்ரெடி படித்தோம். சாகவர்களை வென்றதால் அஸ்வமேத யாகம் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தோம். ஓகேவா, வழிபாடுகள் மற்றும் நூல்கள் பொறுத்தவரையும் உருவ வழிபாடு, விரிவான சடங்குகளை கொண்ட சமய திருவிழாக்கள் வளர்ச்சியுற்றது. இக்காலத்தில் தான் புராணங்கள் வந்து முழு வலிமை பெற்றது. சரிங்களா, புராணங்கள் வந்து முழு வலிமை பெற்றது இவருடைய ஆட்சிகள் இந்த காலத்தில் தான் சொல்கிறாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புத்த சமயத்தினுடைய நிலை என்னவாக இருந்தது. அந்த பிராமண சமூகத்தினுடைய எழுச்சினால் புத்த சமயம் மக்களுடைய செல்வாக்கு இழக்குது. ஓகேவா, கங்கை சமவெளியில் புத்த சமயம் வீழ்ச்சி அடைந்ததாக சீன பாகியன் சொல்கிறாரு. இருப்பினும் வசுபந்து அறிஞர்களை வந்து அரசர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஆதரிச்சிருக்கின்றதும் தெரிய வருகிறது. அப்போ சமயத்து நிலை என்ன, பௌத்தத்தை சொல்லிட்டேன். சமயத்து நிலை என்னென்னா மேற்கு மற்றும் தெற்கிந்தியாவில் சமயம் ஓரளவுக்கு தான் செழித்து இருந்தது அப்படின்றாங்க. இந்த காலத்தில் குஜராத்தில் வல்லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா சமய மாநாடு ஒன்று கூடுறாங்க. அதில் வந்து ஸ்வேதாம்பையர்கள் சமண விதிகள் வந்து நூலாக எழுதப்பட்டது. இது கொஸ்டினாக கேட்கலாம். வல்லாபியில் வந்து சமய மாநாடு நடத்தப்பட்டது இவங்க ஆட்சி காலத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இது ஸ்வேதாம்பியர்கள், திகம்பியர் ஸ்வேதாம்பியர்னு சொல்லிட்டு 2 அமைப்பு இருக்கும், 2 பிரிவினர் இருக்கும். அவங்கள ஸ்வேதாம்பியர் பிரிவினர் சமய விதிகளாக நூல்களாக எழுதப்பட்டிருக்கிறதுல வந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது.
ஓகேவா? வேளாண் நிலை பொறுத்தவரை வேளாண்மை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது, இதெல்லாம் கொஷின் ஏரியா, இதையும் பார்ப்போம். இந்த வேளாண்மை மற்றும் நில அமைப்புகள் பொறுத்தவரையும் நம்ம தெரியும் காமாந்தகருடைய நீதிச்சாரம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீதிச்சாரம் எதை சொல்லுது அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக், பொருளாதாரம் அரசியல் பற்றி சொல்லுதுன்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் காமாந்தருடைய நீதிச்சாரத்தை பொறுத்து குப்தர் காலத்தில் காமாந்தர்கள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா காமாந்தர்கள் எழுதப்பட்ட நூல் தான் அந்த நீதிச்சாரம். இதை ஒப்பிடுறாங்க. இந்நூல் வந்து மௌரியர் காலத்து நூலான கௌடியலர் அர்த்தசாஸ்திரத்துக்கு இணையாக கருதப்படுகிறது. கொஸ்டின் கேட்கலாம், இந்த நீதிச்சாரம் அர்த்தசாஸ்திரத்துக்கு இணையாக நூலாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது அரசு கருவூலத்தினுடைய முக்கிய வருவாய்கள் பல்வேறு வளங்கள் அதை பற்றி சொல்லுகிறது. எப்படி வருவாய் வருது, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கூறுகிறதான். சமுத்திரகுப்தர் மேற்கொண்ட பல படையெடுப்புகளில் நிதி ஃபண்டு இது போன்ற வருவாய்கள் உபரியிலிருந்து கிடைத்திருக்க வேண்டும் அப்படின்றது இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அறிய முடிகிறது. காமாந்தகருடைய நீதிச்சாரம் என்று தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நில உரிமைகளும் ஆவண காப்பாகும். இந்த நில உரிமைகளும் ஆவண காப்பும் பொறுத்தவரையும் அரசருக்கு ஒரு தனி உரிமை இருக்குது. என்னங்க அப்படின்னா பரகூர் செப்பேட்டின் படி அரசர் தான் ஒரு நாட்டினுடைய நிலத்தில் ஒரே உரிமையாளர். அவர் தான் உரிமையாளர்ப்பா, இந்த நாட்டுக்கு அவர் தான் உரிமையாளர்னு சொல்கிறாங்க. நில மானியம் தரும்போது அதன் மீது தன்னுரிமையை வந்து தன்னிடமே வைத்துக்கிறார் நில உரிமை தரும்போது. சரியா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அக்ஷபதலா கிரதா அப்படின்றது. அந்த வார்த்தைங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பார்த்து ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அரசு ஆவணங்கள் அனைத்தையும் மிக துல்லியமாக பராமரித்த தலைமை அதிகாரி இவர் தான். சரியா, இது தெரிஞ்சுக்கணும். உஸ்தபாலானது பராபூர் செப்பேடுபடி இவரே மாவட்டத்தினுடைய நிலப்பரிமாற்றம் எல்லைகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்த ஆவண காப்பாளர்னு சொன்னால் யாருன்னா உஸ்தபாலா தான் ஞாபகம் வரணும். சரியா, அனைத்து ஆவணங்களையும் இவர் தான் காப்பாளர். அப்போ கிராமத்தின் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் வந்து பராமரிக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், குப்தருடைய லேண்டு வந்து பார்த்தோன்னா வகைப்படுத்துறது. சரியா, குப்தர் கால நில வகைப்பாடு பொறுத்தவரையும் ஷேத்ரான்றது பயிரிடக்கூடிய நிலமாக பிரிஞ்சது. ஷேத்ரான்றது பயிரிடக்கூடிய நிலம், கிழான்றது பார்த்தீங்கன்னா தரிசனம் வேஸ்ட்லேண்டாகவும், அதே மாதிரி அப்ரதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேண்டு, அதுவும் வேஸ்ட்லேண்டில் வரும் இல்லை ஜங்கலில் வரும் அப்படின்றது அப்ரதா ரெண்டுத்துலேயும் வரும். சரியா, அதே மாதிரி கபட சஹாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலமாக வருகிறது. சரிங்களா, மேய்ச்சல் நிலமாக வருகிறது, வெஸ்டர் லேண்டுன்னு சொல்லுவாங்க. வசதின்றது பார்த்தீங்கன்னா குடியிருப்பு தகுந்த நிலம் அப்படின்வாங்க. சரிங்களா, ஹெபிட்டபிள் லேண்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது பல்வேறு வகையான நில குத்தகை முறை லேண்டு டென்ச்சர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, நில குத்தகை பொறுத்தவரையும் நிவி தர்மா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் வழங்கப்படும் நில மானியம். இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்காளத்தில் நிலவியது அப்படின்றாங்க. இது எந்த ஏரியாவில் இருந்தது, எங்கே பின்பற்றுறது அப்படின்றது கொஸ்டின் வரும். வங்காளத்துலலாம் நிவி தர்மா தான் பயன்படுத்தியிருக்காங்க. அறக்கட்டளை போன்ற மூலம் வழங்கப்படுற ஒரு மானியமாக பார்க்குறோம். அப்போ நிவி தர்மா அக்ஷயானா அப்படின்னா இது நிரந்தரமான அறக்கட்டளையில் நிலம் பெற்றவர்கள் அதிலிருந்து வருவாயை மட்டுமே பயன்படுத்திக்கொள்ளலாம், ஆனால் நிலத்தை விற்க முடியாது அப்படின்றது நிவி தர்மா அக்ஷயா சொல்லுது. சரியா, நிலத்தை விற்க முடியாது. சரியா, நில மானியம் மட்டும்தான் அனுபவிக்கலாம் அப்படின்றது நிவி தர்மா அக்ஷயா. அப்ரதா தர்மா அப்படின்னா நிலத்திலிருந்து வருவாயை பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது. இதற்கு வந்து நிர்வாக உரிமை இல்லை அப்படின்றது பார்த்தோன்னா அப்ரதா தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி சித்ரயா அப்படின்றது என்னென்னா இவங்க தரிசி நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றி தருபவர், முழு உரிமை கொண்டவர். இந்த நிலத்திற்கு தொடக்கத்தில் குத்தகையிலிருந்து டேக்ஸ் முழுமையாக விலக்கு. சரியா, தொடக்கத்திலே அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றது தெரியுது. சரிங்களா, டேக்ஸு தேவையில்லை. அப்போ பூமி சித்திரையார் இவங்க தான் வந்து பார்த்தோன்னா தரிசாக இருந்த நிலத்தை சாகுபடியாக மாற்றி தரவங்களுக்கு இவங்களுக்கு டேக்ஸ் இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய லேண்டு கிராண்ட்ஸு கொடைகளாக கொடுக்கப்படுற லேண்டுன்னு பார்த்தோன்னா அக்ரஹார மானியம். என்னென்னா அக்ரஹார மானியம் அப்படின்னா இது பிராமின்ஸ்க்கு கொடுக்கறது, இது நிரந்தரமானது.
ஓகேங்களா? பரம்பரையாக வரக்கூடியது. இதனுடைய கொடைகள் முற்றிலும் வந்து டேக்ஸே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸே வசூல் பண்ண தேவையில்ல. அக்ரகார மானியம், அக்ரகாரம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. அங்கே ஃபுல்லாக வந்து பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அந்த இருக்கிற லேண்டில் டேக்ஸே வசூல் பண்ண மாட்டாங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே போக மாட்டாங்கன்றது தான் தெரிய வருகிறது. சரிங்களா? அடுத்து தேவ கிரகார மானியம் அப்படின்னா கோயில் பராமரிக்கிறது, தினசரி வழிபாடு பண்ணுறது, அந்த பிராமணர்களுக்கு வணிகர்களுக்கு அளிக்கப்படுற ஒரு நில மானியம் தான். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணரும் வருவாங்க, வணிகர்களும் வருவாங்கன்றத தேவ கிரகார மானியம்ன்றது தெரியணும். ஏன்னா வணிகர்கள் யார் அப்படின்னா இந்த கோயில் வந்து பராமரிப்பு பண்ணுவாங்கள்ல அதுக்கு. சரியா? அதே மாதிரி சமய சார்பற்ற மானியம் அப்படின்னா குப்த பேரரசுக்கு கீழிருந்த நிலப்பிரப்புகளுக்கு, அதாவது அதிகாரிகளுக்கு தரப்பட்ட ஒரு மானியம் தான் சமய சார்பற்ற ஒரு மானியம். சமயத்தை பேஸ் பண்ணி இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குற மானியமாக பார்க்கப்பட்டது. அது தெரிஞ்சுக்கணும். இரிகேஷன் பொறுத்தவரையும் பாசனங்கள் மற்றும் பல்வேறு டேக்ஸ்கள் வரி பட்டியல்கள் பொறுத்தவரையும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த நாரத ஸ்மிருதி அப்படின்னா இன்னொரு வயல்களில் வெள்ளங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பந்தியா அப்படின்றோம், பாசனத்திலிருந்து பெரிதும் உதவியாக இருக்கிறதுக்கு காரா என்ற இருவகையான அணைக்கரைகளை ஓகேங்களா பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? அப்போது பந்தியா காரான்ற 2 வகையான அணைக்கரைகள் இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இரிகேஷனை பொறுத்தவரையும் இது யார் சொல்கிறான்னா நாரத ஸ்மிருதி. ஓகேங்களா? ஜல நிக்ரமா அப்படின்னா என்னங்க? ஜல நிர்கமா அப்போ வயலில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வடிகால்கள். ஓகேங்களா? ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. இது அமரசிம்மர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் சிறப்பு. சரிங்களா? சுதர்சன ஏரி அப்படின்றது சுதர்சன சக்கரம்னு கேள்விப்பட்டிருக்காங்க. சுதர்சன ஏரி குஜராத்தில் கிர்னார் மலையில் அடிவாரத்தில் இந்த சுதர்சன ஏரி குப்தர்களில் பாசன நீர்நிலையாக இருந்தது. முக்கிய பாசன ஏரியாக இருந்தது குப்தருக்கு இந்த சுதர்சன ஏரி. ஓகேங்களா? அதே மாதிரி விவசாயிகளுடைய அவலநிலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா குப்தர் காலத்தில் விவசாயிகள் நிலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்நிலையில் இருந்தது. ஓகேவா? ஜாதி காரணமாக நிலங்கள் மானியங்களாக வழங்கப்பட்டாலும் சாதாரண விவசாயிகள் கொத்தடிமை நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? குத்தகையாளர்கள் அந்த நிலையானவர்கள் அல்ல. குத்தகையாளர் எப்போதும் வேண்டுமானால் நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுன்ற அவல நிலையில் இருந்தவங்க தான் இவங்க. சரியா? இதில் இந்த ஏரியாவில் கொஸ்டின் எது கேட்கலாம் அப்படின்னா பந்தியா காரான்றது 2 அணைக்கரைகளை பற்றி கேட்கலாம். வடிகால்களை குறிக்கிறது பற்றியும் கேட்கலாம். ஜலநிற்கமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன ஏரி எங்கே இருந்தது குப்தர் காலத்தில் பழுது பார்க்கப்பட்டு இதில் வந்து முக்கியத்துவம் பற்றி கேட்கலாம். சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்த மாதிரி அவங்களோட டேக்ஸ்கள் வரிகள். சரியா? குப்த பேரரசில் என்னென்ன வரியெல்லாம் போட்டாங்க அப்படின்றது கொஷின் கேட்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும். டேக்ஸு பாகா அப்படின்றது இப்போ அரசர் பெரும் வழக்கமான 6ல் 1 பங்கு வரி இதான் மெயின் டேக்ஸாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸு பாகா டேக்ஸ் தான் பார்க்குறாங்க. 1/6ங்க 6 பங்கில் நீங்கள் 5 பங்கு எடுத்துக்கலாம். 1 பங்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் கட்டுற மாதிரி அரசருக்கு கட்டிடணும். ஃபஸ்ட்டு மெயின் டேக்ஸாக பார்க்குறாங்க. அதே மாதிரி போகா பார்த்தோன்னா இது கிராம மக்கள் அவ்வப்போது கட்ட வேண்டிய வந்து பழங்கள், விறகு, பூக்கள். சரியா? அப்போ அவர் வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கான நீங்கள் விறகுகளாக கொடுக்கணும். அதே மாதிரி பூக்கள் பறித்து கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணுன்றது போகான்றது சொல்கிறாங்க. அது முக்கியம். அடுத்து வந்து கரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கரான்றது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருக்கிற ஒரு தனி வரி. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர நிலவரியில் சேர்க்க மாட்டாங்க. இந்த காரான்றது பலின்றது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்தது. இது அதுக்கப்புறம் ஒடுக்குமுறை வரியாக மாற்றப்பட்டது. கட்டாயப்படுத்தி நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பலின்ற டேக்ஸு. அப்புறம் உதயங்கா அப்படின்ற டேக்ஸ் என்னென்னா காவல் நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாகவோ அல்லது நீர் வரியாகவோ இருக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா உதயங்கான்னு சொல்கிறாங்க. உபரிகா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது ஒரு வகையான கூடுதல் வரி தான். இது ஏற்கனவே வசூலிக்கப்பட்டது தான் என்பதில் அறிஞர்கள் மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபரிகால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்யா அப்படின்றது நான் காயின்ஸ் வச்சுருக்கீங்க, தங்க நாணயம் வந்து மீது வந்து டேக்ஸ் போடுறாங்க அப்படின்றது தான் இந்த ஹிரண்யா வரி. சரிங்களா? அப்போது நீ வந்து வாங்கி நீ சேவிங்ஸில் வச்சுருந்தாலும் தங்கத்தை உனக்கு வரி போடுறாங்க. தங்க நாணயம் மீது விதிக்கப்படுற ஒரு வரி. ஓகேங்களா? விளைச்சலில் ஒரு பகுதி அரசுக்கு பங்காக அளிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி வாதபூதன்றது பார்த்தோன்னா
ஆவி காற்றுக்கு ஆவிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் மாயாஜாலம் இருக்குல்ல, பிளாக் மேஜிக் இருக்குல்ல, அதுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதான் மூட நம்பிக்கை வழிபாட்டுக்காக ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி அலி வகாரா அப்படின்றது என்னங்க, கலப்பை வச்சுருக்கீங்களா, ஏர் கலப்பை வச்சுருக்கீங்களா, அவருக்கு டேக்ஸுங்க. ஏர் கலப்பை வச்சுருந்தா டேக்ஸு. ஓகேவா. சுல்கா அப்படின்னா என்ன, வர்த்தகத்துக்கு நிரந்தர நகர்த்தியாகோ அதாவது துறைமுகத்தை கொண்டு வரும் வணிக சரக்குகளுக்கு அரசர்களுக்கான ஒரு பங்கு. சுங்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தான் சுரக்கா. சிம்பிளாக சொல்லணுமா, சுங்கவரி. சரியா, அதுதான் சுல்கா டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளிப்தா உபகிலிப்தா அப்படின்னா என்னங்க, பதிவு வரி, ரிஜிஸ்டர் டேக்ஸ். ஓகேங்களா. விற்பனை வரின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சேல்ஸ் டேக்ஸ் தான் கிளிப்தா உபகிலிப்தா. இப்போ நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறியோ இல்லை லேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணும்போதோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வாங்குறாங்கல்ல, அந்த வரி தான் வந்து கிளிப்தா உபகிலிப்தான்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து ரணிய வெஷ்டி அப்படின்னா மக்களிடமிருந்து வரியாக பெறப்பட்ட ஒரு லேபர் ஃபோர்ஸுங்க. ஃபோர்ஸ் லேபர், கட்டாய உழைப்பு தான் இந்த வந்து இரணியஷ்டி அப்படின்றாங்க. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, அது முக்கியமானது. அடுத்து வர்த்தகம் மற்றும் நாணயங்கள் கைவினை தொழில்கள் பொறுத்தவரையும் ட்ரேடு கரன்சி கிராஃப்ட் பொறுத்தவரையும் சுரங்கமும் உலோகவியலும் குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழிலாக சுரங்க தொழில் இருந்தது மற்றும் உலோகவியலாகும் சுரங்கங்கள் இருந்தது. அது குறித்து அமரசிம்மர், வராகமிகர், காளிதாசர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குறிப்பிட்டிருக்காங்க சுரங்க உலோகவியல் பற்றி. சரியா. இப்போ முக்கிய படிவுகள்னு பார்த்தோன்னா பீகாரில் இருந்த படிவுகள், இரும்பு படிகளாக இருக்கட்டும், ராஜஸ்தானில் இருந்த செப்பு படிவுகள் பெருமளவும் தோண்டி எடுக்கப்படுகிறது. இரும்பின் பயன்பாட்டினால் ஆழமான உழுவதற்கு அந்த கொழுமுனைகள் சொல்லுவாங்களே, ஏர் ஓட்டுறதுக்கு அந்த கட்டையோடு சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அந்த கொழுமுனைகளை வந்து வேளாண்மை பெருக்கியதற்கான சான்று இருக்குது. அது வந்து உலோகவியலுடைய அதிகமானதுக்கான ஒரு காரணம். சரிங்களா. அதே மாதிரி இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், அப்புறம் மைக்கா, மாங்கனீஸு, சுண்ணாம்புக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்கன்றது தெரிய வருகிறது. ஓகேவா. வணிக குழுக்கள் இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. வணிக குழுக்கள்லேருந்து கொஷின்கள் இடம்பெறும். இதில் வந்து வணிகர்களில் 2 பிரிவுகளாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிரோஸ்டி, இன்னொன்று வந்து சார்தவாகா. அந்த சார்தவாகனா என்ன, சிரோஸ்டி என்னன்னா, சிரோஸ்டி என்ற ஒரே இடத்தில் நிலையாக தங்கி வணிகம் செய்து பெரிய பணக்கார வணிகராக பார்க்குறவங்க தான் இந்த சிரோஸ்டி. தங்களுடைய பெருஞ்செல்வத்தில் சமுதாயத்தில் பெரும் மதிப்பு பெற்றிருந்தவர் யாருன்னா சிரோஸ்டி. அந்த சார்த்தவாகனான்றது லாபத்திற்காக லாபத்திற்காக என்ன பண்ணுறாங்க, மாட்டு வண்டிகளில் சரக்குகளை கொண்டு ஊராக வணிகம் செய்து நாடோடி வணிகர்னு சொல்லுவாங்க. அதாவது பயண வணிகர்கள் தான் அந்த சார்த்தவாகா. ஓகேங்களா. தெரிஞ்சுக்கணும். வணிக குழுக்கள் வந்து கில்ட்டு பொறுத்தவரையும் கில்ட் சிஸ்டம்னா தன்னாட்சி. இந்த வணிக குழுக்கள் தங்கள் உள் நிர்வாகத்தில் ஏற்றத்தால் தன்னாட்சி அதிகாரங்கள் பெற்றவையாக விளங்கியது. ஓகேங்களா. சட்டத்திட்டங்கள் பொறுத்தவரையும் தங்களுடைய தனிப்பட்ட சட்டத்திட்டங்களை கொண்டு உறுப்பினர்களை கொண்டு பொதுக்குழு மூலம் உருவாக்கி கொண்டாங்க. இதை குப்த அரசருக்கு மதிப்பு ஏற்படுத்தி கொண்டது அப்படின்றாங்க. இப்போ வங்கி சேவைகள் பொறுத்தவரையும் என்னங்க வங்கி சேவை இருந்தது அப்படின்னா, இவை வெறும் வர்த்தகம் மட்டும் இல்லாமல் பேங்கர், வங்கியாளராகவும் செயல்பட்டது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டச்சோர் என்ற கல்வெட்டு இதற்கு சான்றாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குது. சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். வணிக குழு கில்ட் சிஸ்டம், இது கில்ட் சிஸ்டம் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி போர்ட்ஸை பொறுத்தவரையும் முக்கிய துறைமுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் கல்யாண, கால்போர்ட் என்ற துறைமுகங்கள் இருந்தது. ஓகேங்களா. கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரலப்தின்ற துறைமுகம் இருந்தது. பாயன் குறிப்பிட்டிருக்காரு. இது அப்படியே கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின். ஆனால் இது கேட்கல, இது கேட்டிருக்காங்க. இது இந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் கில்ட் சிஸ்டம் கேட்கலாம், சிரோஸ்டி சாதவானா கேட்கலாம், முக்கிய துறைமுகமும் கேட்கலாம். காயின் முறை. சரியா. நாணய முறையை பார்த்தோன்னா தினாரா அப்படின்றது என்னது, தங்க நாணயங்கள் வந்து பார்த்தோன்னா குப்தர் காலத்தில் தினாரா அப்படின்றாங்க. குஷானர்களின் நாணய முறையே குப்தர்கள் நாணயமாக உந்துதல் பெற்றது. இதுக்கு முன்னாடி இருந்த குஷானர்கள் நாணய முறை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ நாணய முறையின் தந்தை யாருங்க, கொஸ்டின் கேட்கலாமா. குப்தர்களின் நாணயம் அமைப்பின் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தர் 8 வகையான தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. எத்தனை வகையான, 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தங்கம், வெள்ளி, செப்பு ஆகியவற்றிலான பல வகை நாணயங்களை வெளியிட்டிருக்காருன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா.
அப்போது குப்த நாணய அமைப்பின் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் இவர் தான். சரியா? நாணய முறையின் தந்தை சமுத்திரகுப்தர் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் சமுத்திரகுப்தர் தான் தங்கம், வெள்ளி, செம்புன்ற பல வகை நாணயங்கள் வெளியிட்டவர் யாருன்னா இவர். இதெல்லாம் நான் 2 புரிஞ்சு படிக்கணும். கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 2 பேரும் ஆப்ஷனில் இருப்பாங்க, பார்த்து போடணும். அதே மாதிரி பொருளாதார வீழ்ச்சி அதுக்கான சான்று அப்படின்னா என்னங்க, எதனால் வந்து இவங்களுடைய வீழ்ச்சி இது அப்படின்னா, குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களை விட வெள்ளி நாணயங்கள் காசுகள் மிக குறைவாக வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? பிற்காலத்தில் பொற்காசுகளினுடைய புழக்கம் அவற்றுடைய தரத்தினுடைய பெரும் வீழ்ச்சிக்கு ஏற்பட்டது. குப்த பேரரசனுடைய வீழ்ச்சியாக இது பார்க்கப்படுறது. அப்படின்னா கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ எது கேட்கலாம் அப்படின்னா, குப்தர்கள் நாணய முறையை தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம். சமுத்திரகுப்தர். அவர் தங்க நாணயத்தின் பெயர் வந்து பார்த்தோன்னா தினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி குப்தர் காலத்தின் தரம் குறைந்த கான சான்று ஏன்னா பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். அது நேரடி வினாவாக நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து கலை, கட்டிடக்கலை அடுத்து ஒரு பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துடலாம். சரியா? தொடர்ந்து படிங்க. ஆல் த பெஸ்ட். டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கால்ஃபர் வரதுக்குள்ளே ஒரு சில ஏரியாலாம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா. இதெல்லாம் டைரெக்டாக கொஸ்டின் இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்கப்பா.